வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதி நேரா அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, அம்மா நீங்க எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி, என்ன சொல்ற? அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா நான் கல்யாணத்துக்கு ஒரு கண்டிஷனோட ஒத்துக்கிட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லு, அதுக்கு என்ன போ? அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் இந்த கல்யாணத்தை ஒரு கண்டிஷனோட தான் ஒத்துக்கிட்டேன். நீங்க வந்துட்டு அவரோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, சரிதானம்மா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ஒத்துக்கிட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப அப்பா போயிட்டு தாத்தா பாட்டிய பாத்துட்டு வரலாம்ல, நீங்க கொடுத்த வாக்க மீற மாட்டீங்கல்ல? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, அத பத்தி அப்புறமா பேசலாம். அப்பன்னு பார்த்து ராஜராஜா சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. கூடவே கார்த்தி அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம சந்திரா கேக்குறாங்க, என்னக்கா நடக்குது? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா ரேவதி ஏதாவது ஒண்ணு திட்டுறாளா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல, ரேவதிக்கு இவரை அழைச்சிட்டு போயிட்டு அவங்க தாத்தா பாட்டியே காமிக்கணுமா. இது கேட்டதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இது அநியாயமா இருக்கு. ஒரு நாள் போயிட்டு தான் ரேவதி அந்த வீட்டுல விருந்து சாப்பிட்டுட்டு வந்தா, இப்ப மொத்தமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்றாளா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சித்தி இதுல நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன ரேவதி, எனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசுற? என் அம்மாவும் என் அக்காவும் இறந்ததுக்கு அந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் தான் காரணம், அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் போறதா? வாய்ப்பே இல்ல. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, சித்தி நான் தான் சொன்னேன்னு, நான் உங்ககிட்ட பேசல, நான் அம்மா கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா நீங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் எனக்கு இந்த கல்யாணத்தையே ரெடி பண்ணீங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா இது மாதிரி அவரங்களோட அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க. இப்ப என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறீங்க? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. அப்பதான் கார்த்தி இங்கேருந்து வந்துட்டு, மேடம் ரேவதி சொல்றதும் உண்மைதான், நீங்க கொடுத்த வாக்க என்னைக்குமே மீற மாட்டீங்க. இது மாதிரி அவரோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்கல்ல. அப்பதான் நம்ம ரோஹிணி கேக்குறாங்க, ஏ டிரைவர், என்ன நீ எங்க குடும்ப விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? அப்ப சாமுண்டீஸ்வரி ரோகிணிய பார்த்து, என்ன ரோகிணி, அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசுற? அவரை இந்த வீட்டோட மருமக ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. இதை கேட்டதோட ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, சபாஸ் அக்கா, எவனோ ஒருத்தன் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறான், அதுக்கு போயிட்டு நீ சப்போர்ட் பண்றியா? அதுவும் உன் பெத்த பொண்ணை திட்டுற, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன சந்திரா நீ ஏன் இப்படி பேசுற? நான் ரேவதிக்கு கொடுத்த வாக்கும் உண்மைதான். என்னங்க உங்க அப்பா அம்மாவை பாக்கணுமா? அப்ப ராஜராஜா அமைதியா இருக்காரு. அப்பதான் நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் அவரோட சூழ்நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்காக தான் இத்தனை நாளும் அவரு யாரையுமே சந்திக்காம இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில துரோகம் பண்ணிருக்காரா? இத்தனை வருஷத்துல என்னைக்காவது போயிட்டு அவருடைய அப்பா அம்மாவை பாக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரா? எல்லாமே உங்களுக்காக தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அவருக்காக நீங்க என்ன மேடம் செஞ்சீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம ஷாக் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு ராஜா, இது மாதிரி எங்க அம்மாவை என் அக்காவை இறந்துட்டாங்களே, அவங்கள எந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமில்ல. அது தெரிஞ்சும் நீ எப்படி ராஜா எப்படி பேசுற? கார்த்தி சொல்றாரு, மேடம் உங்களோட சைடுல பார்க்கும் பொழுது நியாயமா தான் தெரியுது. ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், பாவம் அவரு எத்தனை வருஷமா
உயிரோடு இருக்கிற அப்பா அம்மாவை பார்க்காம இருக்காரு. நீங்க இறந்து போன அம்மா அப்பாவை பத்தி ரொம்ப கவலையோட இருக்கீங்க. ஆனா அவரோட அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டு எவ்வளவு கவலையோட இருக்காரு. இத்தனை வருஷமா பார்க்காம அத பத்தி கொஞ்சமாவது நீங்க யோசனை பத்தி பாத்தீங்களா மேடம்? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரட்டுமே. இது கேட்டதோடதான் நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க. சரி, இவன் சொல்றதும் சரிதான், இருந்தாலும் நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம ராஜராஜாவை பார்த்து, சரி உங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா அவரை மட்டும் வர சொல்லிதான் இது மாதிரி நீங்க வாக்கு கொடுத்தீங்களா? நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகணும், அதுதான் நம்மளோட இதுவே. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரே ஒரு நாள் தானே, இதுல என்ன நடக்க போகுது? நீங்க எப்பவும் போல கோடத்தோடயே இருக்கலாம், ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வாங்கலேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி ராஜா, உனக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திர அதிர்ச்சியாகி, அக்கா என்னக்கா இப்படி பேசுற? வர வர நீ ரொம்ப மாறிட்டக்கா. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்து மேல இருக்கிறப்பாக மறந்துகிட்டு வருது போல. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி அந்த குடும்பத்து மேல உள்ள பகைய நான் என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன். இங்க பாரு, இத்தனை வருஷமா இவர் எனக்காக 30 வருஷமா அம்மா அப்பா பக்கத்துல இருந்தும் போய் பார்க்காம இருக்காரு. இது எல்லாம் எதுக்காக? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான். அவரை நினைச்சிருந்தா எனக்கு தெரியாம அவரை போயிட்டு அவரோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனா போய் பார்க்காம இருக்காரு, என் மேல உள்ள மரியாதைக்காக. இவ்வளவு நாளா எனக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு ஒரு கைமாறு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் சந்திரா நினைக்கிறாங்க, இந்த அக்காக்காரி மட்டும் அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால இந்த சாமுண்டீஸ்வரியா பழி வாங்கவும் முடியாது, அந்த ராஜ சேதுபதியை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த பத்தி இப்பவே நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நேரா வந்து சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க வர வர இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அக்கா இருக்கால, அவ அந்த ராஜ சேதுபதியோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது கேட்டதோட சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இது மாதிரி ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னா இது மாதிரி அந்த ராஜ சேதுபதியோட வீட்டுக்கு ராஜராஜாவை அனுப்புறேன் அப்படின்னு அவ அந்த ரேவதிக்கு வாக்கு கொடுத்திருந்தா. நான் மறந்துட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவ நேரடியா வந்து அக்கா கிட்ட கேட்டுட்டா. அக்காவும் சரின்னு சொல்லிட்டா. இப்ப எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு அந்த ராஜ சேதுபதியோட வீட்டுக்கு தான் போக போறாங்க. இப்ப என்னங்க பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களதான் மழை போல நம்பி இருக்கேன். எப்படியாவது அந்த குடும்பத்தை நம்ம முன்ன சேற்ற விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் நம்மளால. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாம போயிடும். இப்ப என்ன பண்றது? அதுக்கு நம்ம சிவனாண்டி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் அந்த ராஜா யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, ஒரு போட்டோ அனுப்பி அவர் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது சிவனாண்டிக்கு ஒரு முக்கியமான நியூஸ் கிடைக்க வருது. அப்பதான் சிவனாண்டி அங்கிருந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராரு. சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கூப்பிட சாமுண்டீஸ்வரியும் வீட்டுல உள்ள எல்லாரும் வெளில வராங்க. நம்ம சந்திரா சிவனாண்டியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, இத்தனை நாளும் நான் உன்னை நேருக்கு நேரா தான் மோதினேன். ஆனா இப்ப அந்த ராஜ சேதுபதி என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? முதுகுல குத்திட்டான். அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன பேசுற நீ? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, உனக்கு எதிரி உன் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன பேசுற சிவனாண்டி? சிவனாண்டி சொல்றாரு, இத்தனை நாளா நீ ஒருத்தனை நம்பிக்கிட்டு இருந்தியல்ல, அவன் சரியான யமகாதகன், உன்னை நல்லா நம்ப வச்சு கழு தருத்துட்டான். இது கேட்டதோட மயில் வாகனமும் ராஜராஜாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ மாமா, கார்த்திய பத்தி இவனுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு போல. எனக்கு ஏற்கனவே இவன் மேலதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. கண்டிப்பா இவன் ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லிடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி பண்ணிட்டானே மாமா,
அப்ப ராஜராஜன் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அதுக்கு மயில் வாங்கின சொல்றாரு, மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ராஜராஜன் சொல்றாரு, மாப்பிள்ள இனிமே என்ன நடந்தாலும் ரேவதிக்கும் நம்ம கார்த்தி மாப்பிள்ளைக்கும் நடந்த கல்யாணத்தை சாமுண்டீஸ்வரியால இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில் வாகனமும் சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்பதான் ராஜராஜா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்ன சிவனாண்டி உளர்ற, ஏன் வீட்டுக்குள்ளேயே நம்பிக்கை துரோகி இருக்காங்கன்னு சொல்ற, இங்க பாரு யார சொல்ற அப்படின்னு சொல்ல. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, வேற யார, இப்ப ரேவதிக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்களே அவனதான் சொல்றேன். அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என் மாப்பிள்ளைய பத்தி எங்ககிட்டே வந்து தப்பா சொல்றியா? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஏன்னா அவன் ஃப்ராடு, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ சிவனாண்டி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற வயிற்றுச்சல்ல ஏற்கனவே நீ இருப்ப அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க. மரியாதையா இந்த இடத்த விட்டு போ, இல்லைன்னா என் துப்பாக்கி தான் வந்து உனக்கு பதில் சொல்லும். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அந்த துப்பாக்கி இந்த வீட்டுல எதுக்கு இருக்குன்னே தெரியல, நீ டம்மி துப்பாக்கியா வச்சிருக்கிற சாமுண்டீஸ்வரி. இங்க பாரு, உன்னையவே ஏமாத்தி உன் வீட்டுக்குள்ளே புகுந்து உன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கானே, அவன் யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்தான் அப்படிங்கறத விசாரிச்சியா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் ஏன் எதுக்கு விசாரிக்கணும், அவன் எனக்கு நம்பிக்கையானவன், அவனை பத்தி விசாரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மரியாதையா நீ இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது இருக்கட்டும், அந்த ராஜ சேதுபதி உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒருத்தனை அனுப்பி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கானே, அது என்ன அப்படிங்கிறத நீ சொல்ல மாட்டியா, என்ன அப்படிங்கிறத நீ கேட்க மாட்டியா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இப்ப நீ எதுக்காக வந்த அத சொல்லு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் என்னமோ நம்பிக்கை துரோகி, நம்ம டிரைவர் ராஜாவை பத்தி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க பாருக்கா, கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா, அந்த டிரைவரை பத்தி என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. இந்த சிவனாண்டி நமக்கு எதிரிதான் இருந்தாலும் அந்த ராஜ சேதுபதிய பத்தி சொல்றான். இவன் அப்படி சொல்லணும்னு என்ன அவசியம்? ஒருவேளை இவன் சொல்றதுலயும் ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இவன் சொல்றதையெல்லாம் நம்பாதீங்கத்த, இவன் இந்த வீட்டை விட்டு துரத்துங்கத்த. அப்ப சந்திரா சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க அமைதியா இருங்க, என்ன அவன் ஏதோ உண்மையை சொல்ல வரான், அத சொல்ல விடாம தடுக்கணும் அப்படின்னு பண்ற மாதிரியே இருக்கு. இது கேட்டதோட மயில்வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா அவன் அப்படி என்னதான் சொல்ல போறான் அப்படிங்கறத கேள. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க சந்திரா கிட்ட, ஆமா சந்திரா நீ சொல்றது சரிதான், அந்த ராஜ சேதுபதியை பத்தி பேசுறான். அப்படி ராஜ சேதுபதியை நம்ம வீட்டுக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை கொடுத்திருக்கான் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிய பார்த்து, ஏ சிவனாண்டி உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறான், அதுக்குறையும் உண்மையை சொல்லு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, மாப்பிள்ளன்னு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கியே, அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள ராஜா என்ன அவன் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கான். அப்ப ராஜராஜா டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நம்ம குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ரேவதிக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அந்த வெயிட்டரிச்சல்ல அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அவன் பேசுறத நீ நம்பாத. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமாங்க அவன் பேசுறத நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, என்கிட்ட ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது இவன் தான். ஒருவேளை அந்த கார்த்தி இல்லைன்னா அந்த கார்த்தி எங்க, அவன் ராஜ சேதுபதியோட ஊருக்கு வந்த கார்த்தி இப்ப எங்க போனான்னு சொல்லு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ராஜராஜாவும் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த கார்த்தி அப்படிங்கிறவன் இவனே கிடையாது, வேற ஒருத்தன். அதான் நீ தான் நேரடியா பாத்திருக்கியல்ல சிவனாண்டி. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நல்லா என்னை ஏமாத்திட்டாங்க, அவன் கார்த்தி இல்ல, இவன் தான் கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்துட்டு ராஜா தான், அந்த கார்த்தி எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு தெரியுமா? எப்படி ராஜா உனக்கு தெரியும்? அப்ப ராஜா சொல்றாரு, பக்கத்தூர்ல அவன் இருந்தான், நான் நாளைக்கு அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு, இவன் எதை டெஸ்ட் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்க போறான் அப்படின்னு. கார்த்தி நேரா அந்த ராஜாவை கூப்பிடுறாரு, நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜாவை. அவர் வந்ததோட கார்த்தி நேரா ராஜா கிட்ட, இங்க பாரு, இது மாதிரி உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்திருக்கு. அதுக்கு ராஜா கேக்குறாரு, என்னன்னு சொல்லு கார்த்தி. கார்த்தி சொல்றாரு, கூடவே மயில்வாகனமும் நிக்கிறாரு, இது மாதிரி ராஜ சேதுபதியோட பேரன் நீதான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். அதுக்கு ராஜா கேக்குறாரு, நான் சொல்லணுமா? ஏற்கனவே உன்னை கொலை வெறியோட
அந்த சாமுண்டீஸ்வரி அத்தை உன் அத்தை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் தான் வந்துட்டு அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு உன் அத்தைக்கு முன்னாடி போய் நின்னா அவ்வளவுதான், என் உயிர் தப்பிக்கவே தப்பிக்காது. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி கார்த்தியோட குடும்பம் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருங்களேன். இது கேட்டதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நான் இப்ப என்னதான் பண்றது? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் பண்ணுடா. உடனே ராஜாவும், சரி மாப்பிள்ள, என்னமோ சொல்ற, உதவி பண்ற, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை உன் அத்தைக்காரி ரொம்ப கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்து காமிச்சிட்டா என்ன பண்றது? அதுக்குதான் பயமா இருக்கு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதான் நான் இருக்கிறேனே, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, நீ இருப்ப, நான் இருப்பானா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வந்துருவாங்க, அவங்கள நீ பார்த்து நான் தான் கார்த்தி அப்படின்னு சொன்னா போதும். இது கேட்டதோட ராஜாவும், சரி நீ என்னமோ சொல்ற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட ராஜாவுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கார்த்தியை நேரா ராஜா கிட்ட கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்ததோட நேரா ராஜாவை பார்த்து மறைக்கிறாங்க. ராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம ராஜாவை பார்த்து, இவனை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கான், இவன் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு வீரன் மாதிரி வரான் அப்படின்னு அந்த பரமேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருந்தாலா, இவனை பார்க்கவே காமெடி பீஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா, இவனை பார்த்தா அந்த ராஜ சேதுபதியோட பேரை மாதிரி எனக்கு தெரியலக்கா, வேற ஏதோ ஒண்ணு நடக்குது. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல, இவன் தான் அவனா இருப்பான். ஏன்னா சென்னையில இருந்து வந்திருக்கான்னு சொல்றாங்கல்ல, ஒருவேளை இந்த கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிறத பார்த்தா இவன் தான் ராஜ சேதுபதியோட பேரனா இருப்பான் போல. ஒருவேளை இவன் மட்டும் வீரனா இருந்தா இந்நேரம் ராஜா தாலி கட்டுறதை விட்டுருப்பானா? இவன் சரியான காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜா நினைக்கிறாரு, என்ன இது சுத்தி வளைச்சு நம்மளை இப்படி கிண்டல் பண்றாங்களே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ராஜா பார்த்து, ஏப்பா, நீதான் அந்த வீரனா? இது மாதிரி வந்து என் பொண்ண கல்யாணம் பண்றேன்னு சொன்ன வீரனா? இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, ஆமா, நான் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். சாமுண்டீஸ்வரி பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, இப்பயாவது புரியுதா? இவன் தான் அந்த கார்த்தி. நம்ம மாப்பிள்ள கார்த்தி கிடையாது, நம்ம மாப்பிள்ள வந்துட்டு ராஜா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி, அந்த சிவனாண்டி சொல்லிட்டானே அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துல சந்தேகப்பட்டுட்டேன் மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கார்த்தியை பார்த்து மன்னிப்பு கேக்குறாங்க. இத பார்த்ததோட நம்ம கார்த்தி கொஞ்சம் வருத்தப்படுறாரு மனசுக்குள்ள, என்னடா இது, இவங்களை நம்ம இப்படி ஏமாத்துறமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.